வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என்னுடைய ரிங் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேறு டைமில் சீட்டு போட்டு பர்ச்சேஸ் பண்ணது, இல்லை ஃபங்க்ஷனுக்காக அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணதாக தான் இருக்கும். 1 கிராம்லேருந்து 4 கிராம் வரைக்குமான ரிங்ஸ் இதில் இருக்குது. நம்ம சேனலில் நிறையா கோல்டு சேவிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அதே மாதிரி ஸ்கீம்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தனித்தனி பிளேலிஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் போயிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம சரவணா எலைட்டில் வாங்கின ரிங்கு. இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா 3 கிராம்ஸ். இந்த ரிங் நல்ல பார்வையாகவும் நல்லாவும் இருந்தது. இது ஒரு ரிங் போட்டாலே நம்ம விரல்லாம் நிறையிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இந்த ரிங்கில் என்ன ஸ்பெஷல்னால், இதை நான் வேஸ்டேஜ் இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணேன். அப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக் அவங்க வித்தவுட் வேஸ்டேஜ் ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதில் பர்ச்சேஸ் பண்ண ரிங் தான். வெறும் கோல்டு ரேட்டு ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து நான் வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம ரிங்கு இயர்ரிங்கெல்லாம் வேஸ்டேஜ் 18% அந்த மாதிரி வரும். ஸோ அந்த டைம் நமக்கு எதுவுமே இல்லாமல் இந்த ரிங் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுது. அந்த ஆஃபர் எப்போ போடுவாங்கன்னு தெரியல நமக்கு. ஒரு 2 இயர்ஸ் பேக் இருந்ததுனால நான் அந்த ஆஃபரை யூஸ் பண்ணி வாங்கின ரிங் தான் இது. நம்ம பார்க்க போகிறது லலிதா ஜுவல்லரியில் பர்ச்சேஸ் பண்ண ரிங் இது. இது 1 கிராம். இது கேஸ்டிங் மாடல் ரிங். ஒரு 4 இலை போட்ட மாதிரி இருக்கும். சைடில் ஒரு சின்ன ஆர்டின் மாதிரி இருக்கும். இது என்னோடய பர்த்டேக்கு சிட்டு போட்டு அதில் 11th மந்த் வரா மாதிரி பார்த்து வாங்கினது. இது நம்ம ஃபங்க்ஷன் வேறாக தான் யூஸ் பண்ண முடியும். டெய்லி யூஸ்க்கெல்லாம் நெளிஞ்சிடும். ஸோ இதை எதானா ஃபங்க்ஷன் டைமில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒரு 1 கிராம் ரிங். இது லோக்கல் ஷாப்பில் நாங்கள் எங்கள் உள்ளூரில் பர்ச்சேஸ் பண்ணது. இது ஒரு பிளெயின் ரிங் தான். இது நல்ல கெட்டியாக இருக்கும். நீங்கள் நார்மல் வேறாகவும் யூஸ் பண்ணலாம், ஃபங்க்ஷனல் வேறாகவும் யூஸ் பண்ணலாம். நான் அடிக்கடிக்கும் இதை டெய்லி யூஸ்க்கே இதை போட்டு. என்னோடய வெயிட் உங்களுக்கு 2 கிராம்ஸ் வரும். இது ஜென்ஸ் லேடிஸ் 2 பேருமே போடலாம். இது இந்த டிசைன் நல்லா இருந்தது. இது நார்மல் ஷாப்பில் ஒரு தீபாவளி டைமில் பர்ச்சேஸ் பண்ண ரிங் இது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ஏசி ஜுவல்லரியில் அதே மாதிரி சீட்டில் பே பண்ணி வாங்கினது தான். இதுவுமே ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளவர் மாதிரி லீவ்ஸ் வச்சது 1 கிராம் ரிங்கு. இது வேறு ஏதோ ஒரு சிட்டு போட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 கிராம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கினோம். இதுவுமே டெய்லி வேர்லாம் நம்ம பண்ண முடியாது, நெளிஞ்சிரும். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷனல் வேராக தான் யூஸ் பண்ணலாம். கரெக்டாக 1 கிராம் இருந்தது. எங்களுக்கு 1 கிராம் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுக்காக இதை நாங்கள் வாங்கினோம். அடுத்ததாக பார்க்க போகிறது லலிதா ஜுவல்லரியில். இது எங்கள் ஹஸ்பண்டோடைய ரிங்கு. இது கரெக்டாக பார்த்திங்கன்னா 1/2 சவரன் வரும். இது எங்களோட மேரேஜ் டே டைமில் பர்ச்சேஸ் பண்ணது. இது சீட்டு போட்டு தான் வாங்கினோம். இப்போ அந்த அமௌண்ட்டுக்கு நமக்கு 4 கிராம்ஸ் எல்லாம் வாங்க முடியுமான்னு தெரியல. அப்போ வாங்க முடிஞ்சது. ஏன்னா அப்போ கோல்டு ரேட்டு கம்மியாக இருந்தது. ஆஃபர்ஸுமே நிறைய இருக்கும் லலிதாவில். அந்த மாதிரி டைமில் பர்ச்சேஸ் பண்ணதான் இந்த 4 கிராம் ரிங். இந்த ரிங் பார்த்திங்கன்னா 3 செயின் கோத்தா மாதிரி இருக்கும். ஒரு கியூபிக் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த சைட்லலாம் சும்மா கோடாக இருக்கும். இது நம்ம ஃபங்க்ஷன் போட்டுட்டு போகிறது நல்லாயிருக்கும். ஏன்னா இது மொத்தமே உங்களுக்கு 1/2 சவரன் வரும். 4 கிராம் வரும். நல்லாயிருக்கும். இந்த ஒன்று போட்டாலே உங்களுக்கு பார்வையாக இருக்கும். லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்ஏசியில் பர்ச்சேஸ் பண்ணதான். இதுவுமே எங்கள் ஹஸ்பண்டோட ரிங் தான். இந்த ரிங் எங்கள் மேரேஜ் டேக்காக எங்கள் ஹஸ்பண்ட்க்கு எங்கள் அங்கிள் கிஃப்ட் பண்ணது. நடுவில் ஒரு பூவும் ஒரு இலையும் இருக்கும். இது ஒரு சிம்பிளான டிசைன் தான். இதனோட வெயிட் பார்த்திங்கன்னா 2 கிராம்ஸ் வரும். இதுவுமே ஒரு ஃபங்க்ஷனல் வேராக நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே வியூவர்ஸ், இதில் உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.